வந்து நீங்க நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மகுவா ஃபிளவர்னு ஒண்ணு இருக்கு. அதே போல வந்து டென்டோ லீவ்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கரடிகள் விரும்பி சாப்பிடக்கூடியது. இந்த மகுவா ஃபிளவர்லாம் வந்து பேசிக்காவே உங்களுக்கு ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அது சாப்பிடறதுனால இதுக்கு ஒரு போதை மாதிரி ஆயிரும். அதனால அந்த டைம்ல இது டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது டான்சிங் பியர்ஸ் நம்ம சொல்றோம். அது வந்து உண்மைதான். அதனாலதான் அந்த மருந்து கடியில படுத்து தூங்க கூடாதுன்னு சொல்லுவோம். அது தூங்கினா நமக்கு ஆபத்து. ஏன்னா கரடி எந்த நேரத்துல வரலாம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இது மாதிரி புதர்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா இருக்கு. நீங்க சின்ன வயசா இருக்கிறது கரடிகள் எல்லாம் அந்த வந்து ஷோல போடுறது, ஷோல காட்டுறது அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா. நார்த் இந்தியால கலந்தர் அப்படிங்கிற கம்யூனிட்டி 13ஆம் நூற்றாண்டுல வந்து அந்த மாதிரி ஒரு கரடியை காட்டுக்குள்ள போயிட்டு அது குட்டியா இருக்கிறது அதை பிடிச்சு அதோட இரும்பு ராடு வச்சு அந்த பல்லெல்லாம் எடுத்துட்டு அதுக்கெல்லாம் வளர்த்திட்டு அந்த ஸ்ட்ரீட் பிளேக்கெல்லாம் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 1972 வனவுயின பாதுகாப்பு சட்டம் வந்த பின்னாடி அது எல்லாமே நிறைய மாறப்பட்டிருக்கு, மாட்டிட்டாங்க. இப்ப நீங்க டெல்லியில இருந்து ஆக்ரா வழியா ராஜஸ்தான் போற போது மட்டும் அந்த என்ஹெச்ல ஏகப்பட்ட கரடிகளை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட ஒரு 800 கரடிக்கு மேல ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. இப்ப அந்த சிச்சுவேஷன் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப கரடுகள் அப்படிங்கறத வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க அந்த காலத்துல. கண்டிப்பா புடுங்கி அதை வந்து ஒரு காட்சி பொருளா பயன்படுத்துறது, ஒரு ராசிக்காகன்னு சொல்லிட்டு அதை கொடுமைப்படுத்துறது. கண்டிப்பா. இப்ப கரடிகள்ங்கிறது சத்தியமங்கலத்துல இப்ப புலிகள் காப்பகத்துல வந்து குறைஞ்சிருக்கா இல்ல கூடுதலாயிட்டு தான் இருக்கா? கரடியோட எண்ணிக்கை கணிசமான அளவு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பாக்குறது அதோட எச்சங்கள் பாக்குறோம், எங்களுக்கு அதான் இண்டிகேஷன். அதே மாதிரி பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எச்சங்களை எல்லாம் நம்ம பாக்குற போது இங்க இந்த அளவுக்கு கரெக்டா இருக்குது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க நேரடியா பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா பாத்திருக்கேன். நான் நிறைய டைம் பாத்திருக்கேன் கரடிகளை பாத்திருக்கேன். ஓடிருமா இல்ல நின்று இருக்கா? மேக்ஸிமம் லாங் டிஸ்டன்ஸ்ல பாக்குறது நம்ம அவாய்ட் பண்ணி ஓடிடும். ஏன்னா நாங்க போறது மேக்ஸிமம் டீமா போவோம், 5-6 பேர் போவோம். அந்த மாதிரி டீமா போறது போயிருக்கோம். எங்க ஸ்டாஃப்மே கரடி கிட்ட வந்து மாட்டிருக்காங்க, மாட்டி தலைதெறிக்க ஓடி வந்திருக்காங்க. அதையும் நாங்க பாத்திருக்கோம். இரவுல ஒண்ணுமே தெரியாது சார், கருப்பா இருக்கிறதுனால. இரவு நேரங்கள பேச மாட்டேன். நைட் வந்து நாங்க ஃபாரஸ்ட்குள்ள பெட்ரோலிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். டே டைம் தான் அதிகமா பண்றோம். டே டைம் பாக்குற போது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஓடி வந்து தப்பிச்சிருக்காங்க. டைகரோட வந்து அது ஃபைட் பண்றத நம்ம பார்க்க முடியும். ஆக்சுவலி கரடி தாக்குவதற்காக புலி முயற்சி பண்ணோம். பட் இருந்தாலும் அந்த கரடி வந்து புலிகோடையே சண்டையிட்டு அந்த கரடி பின்வாங்கக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டதாக கரடி இருக்கு. டக்குனு மரமா ஏறிடும், இல்லனா வந்து ஆக்ரோஷமா ஃபைட் பண்றதே நம்மளால பார்க்க முடியும் ஆக்சுவலா. சோ அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு, பார்க்க முடியும். கரடி நல்லா சத்தம் போடுமாமே சார்? அது மாதிரி ஒவ்வொரு வகையான சத்தம் போடுமாமே, 5 வகையான சத்தம். அது உண்மையா காட்டுல? நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. கரடினுடைய நார்மல் சவுண்ட் நம்மளுக்கு தெரியும், பட் டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. கரடிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா பிடிக்காது. அதை நீ சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை சார்ஜ் பண்ணிடும். அதனாலதான் நீங்க வந்து ஒரு வாழ்விடத்துக்குள்ள கரடிகள் வரும்போது நம்ம நிறைய சவுண்ட் வச்சுட்டு பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய இருப்போம். அப்போ வந்து நம்ம மனுஷன் இருக்கிறத கரடி பார்த்துட்டு நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனா கரடி கிட்ட ஒரு பெரிய டேஞ்சர் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா ஓடும். நீங்க மரத்துல ஏறி தப்பிச்சுக்கலாம்னா கரடியும் மரம் ஏறும். இல்ல நீங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அதுல போய் நம்ம நீந்தனா கரடி நல்லா நீந்தும். இந்த 3 கேரக்டருமே கரடி இருக்கு. சோ அதனால கரடி இஸ் சம்வாட் டெட்லியஸ்ட் அனிமல். இந்த மாதிரி காட்டுக்குள்ள நீங்க போறது அந்த கரடி வந்து நம்மள பாத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற போது நம்மள சார்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு நாங்க சில விதிமுறைகள் இல்ல சில டெக்னிக் எல்லாம் நம்ம சொல்லிதான் கொடுக்குறோம், எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படி. இப்போ ஒரு கரடி வருது, இப்ப நீங்க இருக்கிறீங்க, அந்த கரடி வந்து உங்களை பார்க்கல, ஆனா நீங்க கரடியை பார்த்துட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க சைலண்டா எந்த சவுண்டுமே போடாம மெதுவா பேக் ஸ்டெப் எடுத்துட்டு நீங்க நகர்ந்து போயிடும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆப்ஷன், கரடி வருது, நீங்க இருக்கிறீங்க, கரடி உங்களை பார்த்துருச்சு, நீங்களும் கரடியை பார்த்துட்டீங்க. நான் சொல்ற எல்லா டெக்னிக்குமே வந்து சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி மாறலாம். பட் இதெல்லாம் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நாங்க பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது சொல்றோம். ரெண்டாவது பொசிஷன்ல கரடி உங்களை பார்த்துச்சு, நீங்களும் கரடியை பார்த்துட்டீங்க. ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படிங்கிற பொசிஷன். நீங்க அப்படியே உங்களை நகர்த்தாம நீங்க பாக்குற போது மேபி கரடி உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போலாம். ரெண்டாவது பொசிஷன். மூணாவது, இல்ல வேற வழியே இல்ல, கரடி நம்மளுக்கு பக்கத்துல வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம காப்பாத்தி ஆகணுங்கிற கண்டிஷன் போயிட்டீங்கன்னா உங்க கைய மேல தூக்கி பயங்கரமா நீங்க சவுண்ட் கொடுத்து நீங்க சவுண்ட் கொடுக்கற பொழுது கரடி வந்து மேபி பயப்படலாம். இது மூணாவது. நாலாவது, நான் வயசானவனா இருக்கேன், என்னால ஓட முடியல, எனக்கு கால் வலியா இருக்கு, நான் ஓடுனாலும் கரடி என்னை வந்து சார்ஜ் பண்ணிருங்கிற பட்சத்துல நீங்க அந்த தாயின் வயிற்றுக்குள்ள எப்படி அந்த குழந்தை வந்து ஒரு கர்ப்பத்துல இருக்கிறத சுருண்டி படுத்திருக்கோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளேயிங் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இறந்த மாதிரி நடிக்கணும். இப்ப உங்க கைப்பகுதி இப்படி மூடி இருக்கணும், இந்த கால் வந்து இங்க வந்துட்டு இப்படி படுத்துட்டீங்கன்னா உங்க கழுத்து தான் கரடியும் டார்கெட் பண்ணும். உங்க கழுத்தை பாதுகாத்துக்கலாம், ஃபேஸ் வந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம். அப்படியே வந்து உங்களை டேமேஜ் பண்ணாலும் உங்களுடைய பின்னாடி முதுகு பகுதி தான் டேமேஜ் பண்ணலாம். சோ சில காயங்களோட நீங்க தப்பிச்சுக்கலாம். அதுக்கிட்ட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல நம்ம ரொம்ப முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருந்துச்சுன்னா, கையில ஃபயர் இருந்திருக்கு, தீப்பந்தம் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயப்படும். ரொம்ப பிடிச்சது என்ன கரடிக்கு இது மாதிரி காட்டுக்குள்ள? காட்டுக்குள்ள
வந்து பாத்தீங்கன்னா அது அதிகமா சாப்பிடுறது சோசியல் இன்செக்ட்னு சொல்லக்கூடிய அந்த கரையான் இதுல தான் அதிகமா சாப்பிடும். கரடியினுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இந்த சிங்கப்பல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கரடிக்கு கிடையாது. சோ அதனால ஏன்னா தன்னோட மூக்கை வந்து உள்ள விட்டு அந்த கரையான்லாம் புற்றால எடுத்து சாப்பிடும். கரையானுக்கு அடுத்தபடியா தேன் நல்லா சாப்பிடும். அந்த பொந்து மரம் எல்லாம் ஏறி அதை எடுத்துரும் சாப்பிட்டுரும்.